செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். மிகவும் ஒரு மோசமான, மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரான் மீதான யுத்தம் என்பது ஒரு பெரும் உலகத்தில் பேரவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடுகள் தொடர்பிலும் அல்லது அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நடந்து கொள்கின்ற விதம் தொடர்பிலும் யார் கருத்துக்களை முன்வைத்தாலும் அவர்கள் மீது மிக மோசமான விமர்சனங்களையும் மிக மிலைச்சத்தனமான கருத்துக்களையும் தெரிவிப்பதில் டொனால்ட் ட்ரம்ப் குறியாக இருக்கின்றார். அதனை தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அவரோடு ஒரு சில நாடுகளின் தலைவர்கள் தொடர்ச்சியாக முரண்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பிரேசிலினுடைய அதிபராக இருக்கலாம், அதே போன்று இன்னும் பல நாடுகளினுடைய தலைவர்கள் அவரோடு தொடர்ச்சியாக முரண்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது புதிதாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருத்தந்தை அவர்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் தொடர்பில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த சூழ்நிலையில் அவருக்கு எதிராகவும் இவர் எதிர்வினையாற்றி இருப்பதுதான் இப்போது கூடுதலாக ஊடகங்களிலே பேசப்படும். டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது இன்னும் ஒருவருடைய பெயர் ஞாபகம் வருகிறது. அவர் வேறு யாரும் அல்ல, இப்போது இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. 2009 ஆண்டு யுத்தம் இடம்பெற்ற போது மஹிந்த ராஜபக்சவின் மனநிலையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மனநிலையும் ஒன்றாகத்தான் இருந்தது. மஹிந்த ராஜபக்சவோடு கத்தோலிக்க திருச்சபை சார்ந்து இலங்கையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தவரையில் அங்கு திருச்சபை என்று வருகின்ற போது ஒன்றாக இயங்கிக் கொள்வார்கள். அதற்கு அப்பால் அங்கு மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் என்று வருகின்ற போது தமிழ் ஆயர்கள் சிங்கள மக்களுக்காக குரல் கொடுப்பார்கள். சிங்கள ஆயர்களை பொறுத்தவரையில் யுத்தம் இடம்பெற்ற கால பகுதியிலே தங்களை உருமறைப்பு செய்து கொண்டு அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் கூறாமல் இருந்த சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்சவோடும் தமிழ் ஆயர்கள் கடுமையான கருத்துக்களை கூறினார்கள். அதில் சில ஆயர்கள் குறிவைக்கப்பட்டார்கள், மிரட்டப்பட்டார்கள். கிட்டத்தட்ட டொனால்ட் ட்ரம்புக்கு இணையாக இலங்கையிலும் ஒரு டொனால்ட் ட்ரம்பாகத்தான் 2009 ஆண்டு காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ச வலம் வந்தார். ஒட்டுக்குழுக்களின் ஆதரவோடும் ஒட்டுக்குழுக்களின் அரவணைப்போடும் அவர் வலம் வந்தார். டொனால்ட் ட்ரம்பை பார்ப்போம். ஒரு கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருக்கக்கூடிய திருத்தந்தை லியோ அவர்களை இலக்கு வைத்துத்தான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. இதனுடைய பின்னணிகளையும் ஏன் இவ்வாறு அவர் கருத்து தெரிவித்தார், அதற்கு உடனடியாகவே திருத்தந்தை லியோ அவர்களும் எதிர்வினையாற்றி இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் மீது டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை முன்வைத்தமையானது உலக அரசியலில் ஒரு பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தலாம் என்று கூடுதல் தகவலாக எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். திருத்தந்தை லியோ அரசியல் முடிவுகளில் திருச்சபை தலையிடக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை விட்டதுடன் நேற்றைய தினம் இரவு முதல் இவருக்கும் இடையில் பகிரங்க மோதலை அவர் தீவிரப்படுத்திய நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இயேசுவை போன்ற தோற்றத்தில் இருக்கும் செயற்கை நுண்ணறிவு ஏஐயை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றையும் பகிர்ந்திருந்தார். அது மட்டுமல்லாது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் மீது கடுமையான கருத்துக்களையும் தொடுத்திருந்தார். தனது அரசியல் முடிவெடுக்கும் திறனையும் அவர் கேள்விக்குட்படுத்தியிருந்தார். திருத்தந்தை நோக்கி இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து திருத்தந்தை குறிப்பாக ஈரான் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையில் இடம்பெறுகின்ற இந்த யுத்தம் தனியப்பெற வேண்டும், அங்கு அமைதி நிலவ வேண்டும் என்கின்ற கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐயை பயன்படுத்தி விவிலிய பாணியிலான அற்புதத்தை நிகழ்த்தியது இயேசுவை போன்ற தோற்றத்தில் தன்னை சித்தரிக்கும் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட மற்றும் ஒரு பதிவையும் பதிவிட்டார். அது மட்டுமல்லாது டிஜிட்டல் படத்தில் அவர் தளர்வான அங்கி அணிந்து ஒரு நோயாளி மீது கை வைத்தது போலவும் பார்வையாளர்கள் பக்தியுடன் பார்த்து கொண்டிருப்பது போலவும் அவர்களுடைய விரல்களிலிருந்து ஒளி பரவுவது போன்றும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை சித்தரித்து செயற்கை நுண்ணறிவு ஏஐயின் உதவியோடு ஒரு விடயத்தை கையாள முற்பட்டார். இந்த காட்சியானது மரணித்த லாசரை உயிர்ப்பிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உடையதாக அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள். செய்தியாளர்களிடம் பேசிய சமூக வலைத்தளங்களில் பதிவிடும் ட்ரம்ப் போப்பின் ரசிகன் அல்ல என்றும் அவர் சிறப்பாக பணியாற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டுகிறார். செய்தியாளர்கள் மத்தியிலே திருத்தந்தை தனக்கு உரியவரல்ல, தனக்கு விருப்பத்துக்குரியவர் அல்ல, தான் ரசிக்கின்ற வகையில் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டையும் மிக்கிறார். அவர் மிகவும் தாராளவாதி என்றும் தீவிரவாத இடதுசாரி என்றும் அவர் அழைத்தவர்களுக்கு அதிக அனுபவத்தை காட்டுபவர் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் வெளியுறவு கொள்கை தொடர்பான பிரச்சனைகளில் திருத்தந்தை அரசியல் கருத்துக்களை கூறுவதை விடுத்து ஆன்மீக கடமைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுறார். இதன் பின்னர் பார்த்தால் திருத்தந்தையினுடைய விவகாரங்கள் தொடர்பில் அவர் கடுமையான கூற்றுக்களை முன்வைக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ படங்களை பயன்படுத்துவது இது முதன் முறையல்ல. 2025 மே மாதம் நான் பாப்பாண்டவராக விரும்புகிறேன் என்று நகைச்சுவையாக கூறி முழுமையான பாப்பாண்டவர் அணிந்திருந்த அங்கியை
ஒத்த அல்லது அதனுடைய சாயலுடைய ஒரு அங்கியோடு அவர் பாப்பாண்டவர் படத்தோடு இருந்தார். அந்த படமும் இணையதளத்தில் வைரலான போது அது பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளானது. ஆனால் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகவில்லை. ட்ரம்ப் கருத்து தெரிவிக்கின்ற போது ட்ரம்பின் கருத்துக்கு பதில் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய வத்திக்கானில் இருக்கக்கூடிய வத்திக்கானின் சார்பில் பேச வல்லவராக இருந்த அதிகாரி அருட்தந்தை அன்டோனியோ அவர்களுடைய கருத்தை பார்க்கின்ற போது அமெரிக்க ஜனாதிபதி திருத்தந்தை தொடர்பில் எழுப்பியிருக்கக்கூடிய விமர்சனம் தொடர்பில் வத்திக்கானின் அதிகாரி அது தொடர்பில் பேச வல்லவராக இருக்கக்கூடிய அருட்தந்தை அன்டோனியோ அவர்கள் குறிப்பிடுகையில் ஒரு தார்மீக குரலை குறிவைப்பதாகவே உணர்கிறேன், ஏனெனில் அவரால் அதை அடக்க முடியவில்லை. ட்ரம்ப் லியோவுடன் விவாதிப்பதில்லை. அவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மொழிக்குள் பின்வருமாறு அவர் கெஞ்சுகிறார். ஆனால் திருத்தந்தை லியோ அவர்களோ வேறு ஒரு மொழியில் பேசுகிறார். அது பலம், பாதுகாப்பு, தேசிய நலன் ஆகியவற்றின் இயக்கத்துக்குன்னு கருதப்படுவதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இத்தாக்குதல் ஒரு இயலாமையின் பிரகடனம். திருத்தந்தை லியோ ஒரு பொருட்டாக இல்லாதிருந்தால் அவர் ஒரு வார்த்தையை கூட தகுதியற்றவராக இருந்திருப்பார். மாறாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பது ஒரு சமாதானத்தை. அவர் இதனை இந்த போரை எதிர்க்கிறார். இது அவரது வார்த்தை ஆழமாக பார்க்கப்பட வேண்டியது, அது குறிவைக்கப்பட்டு விமர்சிக்கப்பட வேண்டிய ஒருதலை பட்சமான செயல் அல்ல என்பதை டொனால்ட் ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தந்தை லியோ அவர்கள் அணு ஆயுதத்துக்கு எதிராக குரல் எழுப்பி இருக்கின்றார். உலக அமைதிக்கு சார்பாக பல நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றார். உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றார். அணுசக்தி அச்சுறுத்தலிலிருந்து விடுபட்டு பாதுகாப்பான உலகை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதில் அவர் திடமாக இருந்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முடியும்? போரின் மீதான திருத்தந்தையின் நிலைப்பாட்டுக்கும் ரம் நிர்வாகத்தின் குடியேற்ற கட்டுப்பாட்டுக்கும் அவர் முன்பு காட்டிய எதிர்ப்புக்கும் மூத்த அமெரிக்க கருதினார்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்த ஒரு செய்தியை CNN செய்தி சேவை 60 நிமிடங்களில் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பிய சிறிது நேரத்திலேயே ட்ரம்ப் அவர்கள் இதற்கு எதிர்வினையாற்றி இருக்கின்றார். 60 கருதினால்கள் ட்ரம்புக்கு எதிராகவும் திருத்தந்தைக்கு ஆதரவாகவும் ஒரு கருத்தை சர்வதேச ஊடகத்தில் முன்வைத்ததன் பின்னர் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நிலைமைக்கு சென்றிருக்கிறார் என்பதை வத்திக்கானின் சார்பில் பேசவல்ல அதிகாரியாக இருக்கக்கூடிய அருட்தந்தை அன்டோனியோ அவர்கள் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாது 60 நிமிட அறிக்கைக்கு ட்ரம்ப் எதிர்வினையாற்றினாரா என்பது குறித்து சர்வதேச ஊடகமான CNN வெள்ளை மாளிகையை தொடர்பு கொண்டு கேட்டபோது வெள்ளை மாளிகை எல்லாம் இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற இடம்தான் வெள்ளை மாளிகை, அதற்கு எந்த ஒரு கருத்தையும் அவர்கள் குறிப்பிடாமல் இருந்திருக்கிறார். இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான மிக முக்கியமான ஒரு தொடக்கம் இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக கூறுகிறோம், இந்த போர் நிறுத்தம் என்பது அசாத்தியமானது. ஆனால் நிறுத்தக்கூடிய முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகுதியான நிலையில் இருக்கக்கூடியது வத்திக்கான், அதனுடைய திருத்தந்தை. அந்த இடம் இப்போது டொனால்ட் ட்ரம்பால் ஓரளவுக்கு அது அவரால் அவதானிக்கப்பட்டு விட்டது. இது எமக்குரிய பெரும் சிக்கலையும் அல்லது இந்த அமைதியை நிலைநாட்டக்கூடிய இடத்துக்குள் திருத்தந்தை அவர்கள் நகருவாராக இருந்தால் ஒட்டுமொத்த உலக தலைவர்களும் அதன் பின்னால் சுழண்டு விடுவார்கள். இப்போது இருக்கக்கூடிய உலக ஒழுங்குகள் குழம்பிக் கொண்டிருக்கின்றன. சர்வதேச ரீதியாக பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவற்றை கையாளுவது யார்? இவற்றுக்கு தலைமை வகிப்பது யார்? இங்கு சமாதானத்தை ஏற்படுத்துவது யார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. என்றால் எல்லா நாடுகளும் எல்லோரோடும் ஏதோ ஒரு விதத்திலே முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் சார்பானவர்கள் அமெரிக்காவோடும், அமெரிக்கா சார்பானவர்கள் ஈரானோடும், எல்லோருக்குள்ளும் ஒரு முரண்பாடு இருக்கின்றது. யாரும் நடுநிலையாளர்கள் என்று இங்கு கூற முடியாது. அதனை சுதாகரித்துக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அந்த 60 கார்டினல்கள், அதாவது 60 கருதினால்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட அமெரிக்க சார்பான கருதினால்கள், அவர்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாட்டை எதிர்த்து திருத்தந்தை ஆதரிக்க முற்பட்ட போதுதான் இந்த விவகாரம் ஒரு பெரும் சீற்றத்தை எதிர்கொள்கின்றது. வத்திக்கானில் இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகவியலாளராகவும் வத்திக்கான் ஊடகத்தினுடைய முதன்மையாளராகவும் இருக்கக்கூடிய எலிஸ் ஆலன் அவர்கள் குறிப்பிடுகையில், சர்வதேச அரங்கில் லியோ ஒரு வலிமையான நபராக உருவெடுத்து வருகின்றார். அவர் எல்லோரோடும் ஒரு சமரச போக்கை கடைபிடிக்கின்றார். அவருடைய வலிமை மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் அவருடைய கருத்துக்களை பலர் கூர்ந்து கவனிக்க முற்படுகிறார்கள். இதனை அச்சுறுத்தலாகவும் தனக்கு எதிராகவும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் மனநோயின் வெளிப்பாடு. அவரை பற்றி யார் சிந்திக்காது விட்டாலும் அவரை பற்றி சிந்திப்பார். இவர் என்னை பற்றி சிந்திக்கிறாரோ, அவர் என்னை பற்றி சிந்திக்கிறாரோ என்று அதில் இருக்கக்கூடிய அறிகுறிகளே டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தில் வெளிப்பட்டு நிற்பதாக எலின்ஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். சர்வதேச ஊடகமான CNN குறித்த சர்வதேச செய்தியாளர் ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்கிறார். ட்ரம்ப் நெருக்கடியை உணர தொடங்கியுள்ளார் என்று நாம் நினைக்கிறோம்.
அது மட்டுமல்லாது அவர் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த 2 தேர்தல்களிலும் மிதவாத கத்தோலிக்கர்கள் தான் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் கத்தோலிக்க விசுவாசிகள் கணிசமாக இருக்கின்றார்கள். கணிசமானவர்கள் கத்தோலிக்க மதத்தை சார்ந்திருக்கின்றார்கள். திருத்தந்தை மீது அளவு கடந்த பாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கத்தோலிக்க மக்கள். இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு மிகவும் அன்பான எச்சரிக்கையை அவர் விடுக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை பார்த்து ஒட்டுமொத்த அமெரிக்காவும் திருத்தந்தைக்கு எதிரான இந்த கருத்தின் பின்னர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக திரும்பமாக இருந்தால் ஒருவேளை அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம், துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளலாம், அல்லது அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை கூட எடுப்பதற்கு தயங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் அவருடைய மனநிலை அப்படித்தான் இருக்கின்றது. அல்லது இவருடைய இந்த விரக்தி மனநிலை, அல்லது இப்போது டொனால்ட் ட்ரம்ப் நாளுக்கு நாள் அவருடைய மனநிலையில் அதிகளவான அழுத்தங்களை எதிர்கொள்ளுகிறார். அவர் என்ன விபரீத முடிவெடுக்க போகிறார் என்று யாருக்கும் தெரியும். திருத்தந்தை அவர்கள் ஒரு பயணம் மேற்கொண்டிருந்த போது டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டல் அல்லது அவருடைய செயற்பாடுகள் அல்லது அவர்கள் தொடர்பில், அவருடைய நிர்வாகம் தொடர்பிலோ எனக்கு எந்த அச்சமும் இல்லை. நான் உண்மையை உரக்க பேசுவேன். அதற்காகவே திருச்சபை என்னை பணியில் அமர்த்தியுள்ளது. அதற்காக நான் அதுவும் தொடர்ச்சியாக இயங்குகிறது என்று நான் நம்புகிறேன். நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல. எங்கள் அரசியல் லாபத்துக்கு போர் உண்டாகவும் இல்லை. நாங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்ல. ட்ரம்பிடம் பணிந்து போனால் எங்களுக்கு எவ்வளவு லாபம் என்று கணக்கு பார்த்து செயல்பட நாங்கள் அரசியல்வாதிகளும் அல்ல, அல்லது சுயநலவாதிகளும் அல்ல. நான் உண்மையை பேச நினைக்கிறேன், ஒரு சமாதானத்துக்கான நற்செய்தியை மட்டுமே விரும்புகிறேன் என்கின்ற தோற்றத்தில் அவருடைய கருத்தை அவர் பகிர்ந்திருக்கின்றார். இது திருத்தந்தையுடைய கருத்தாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இப்போது இந்த கருத்து, அதாவது ஹர்மோஸ் நீரிணையை நான் கைப்பற்றப் போகிறேன், இப்போது அவரை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரோடு அவர் சண்டை இழுத்து விடுவார். கடந்த காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் அவர் இருக்கின்ற காலம் முழுவதும் அவர் சண்டையோட பயணிக்க முற்படுவதுதான் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு மேலதிகமான நிலைப்பாடாக இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் இப்போது சிந்தித்திருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவை குறிப்பிட்டீர்கள், ஆயர்களை குறிப்பிட்டீர்கள், என்ன நடந்த இது நடந்தது என்று தெரியாதென்று குறிப்பிடலாம். அல்லது இதில் குறிப்பிடுகின்ற கருத்து பிழை, இந்த கருத்து பிழையான கருத்து, இது அவ்வாறு இடம்பெறவில்லை, இவ்வாறு இடம்பெற்றது, இதுக்கும் அதற்கும் தொடர்பில்லை, அவ்வாறு மஹிந்த ராஜபக்ச பேசவில்லை, இவ்வாறு தான் பேசினார் என்றும் அவர்கள் பலர் கூறலாம், அல்லது அருட்தந்தையர்கள் கூற முற்படலாம். அதுவும் இடம்பெறலாம். ஆனால் நாம் எமது செவி வழியாக கேட்டது, எமது உரையாடல்களிடம் பெறப்பட்டவற்றை தான் நாம் இதிலே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மன்னார் மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர், அதாவது அவரை ஓய்வு நிலை ஆயர் என்று தொடர்ச்சியாக நாம் கூறுவதற்கு விருப்பமில்லை. ஏனென்று சொன்னால் அவர் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஆயராகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஈழ விடுதலை போராட்டம் கோலோச்சிய காலத்திலும் சரி, யுத்தம் உச்சக்கட்டத்தை அடைந்த காலத்திலும் சரி, மக்கள் அவலத்தில் இருந்த காலத்திலும் சரி, மக்களோடு மக்களாக நடந்த ஒரு பெரும் மகான் என்று எம்மோடு இல்லை. அவர் தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போது பார்த்துக் கொள்ளலாம். அவர் குறிப்பாக இந்த திருத்தந்தை போன்று, அதாவது திருத்தந்தை இப்போது எவ்வாறு டொனால்ட் ட்ரம்பை எச்சரிக்கின்றாரோ அது போன்றுதான் அன்று ஒரு ராயப்பு யோசேப் ஆண்டகை அன்று அவர் தன்னுடைய கருத்துக்களை கடுமையான வகையில் தென்னிலங்கையை நோக்கி முன்வைத்தார். அப்போது தென்னிலங்கை ஆயர்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை, அவருக்கு உதவவும் இல்லை. வத்திக்கானிடம் எங்களுடைய அவலக்குரல் செல்லவும் இல்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு தீர்வு வேண்டுமா? வேண்டும். அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா? தண்டிக்கப்பட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்று வத்திக்கான் வரையும் எடுத்து சென்ற இலங்கையில் இருக்கக்கூடிய கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள், யுத்த குற்றம் ஒன்று இடம்பெற்றது, யுத்த குற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணம் வேண்டும், அல்லது அந்த மக்களுக்கான ஒரு ஆத்ம சாந்தி திருப்பலியை கூட அவர் முள்ளிவாய்க்காலில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் வைக்கவும் இல்லை, அந்த பகுதிக்கு அவர் செல்லவும் இல்லை. என்னவென்று சொன்னால் இப்படியே பார்த்து கொண்டால் அவருடைய மனநிலை புரியும். ஆனால் ராயப்பு யோசேப் ஆண்டகை அவர்கள் அவ்வாறல்ல. சிங்களவர்களுக்கு அநீதி இடம்பெற்றாலும் குரல் கொடுப்பார், தமிழர்களுக்கு அநீதி இடம்பெற்றாலும் குரல் கொடுப்பார், முஸ்லிம்களுக்கு இடம்பெற்றாலும் குரல் கொடுப்பார். அந்த வரிசையில் பார்க்கின்ற போது இப்போது மிகவும் ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மிரட்டியதாகவும் அன்றைய கால பகுதியிலே பலமாக பேசப்பட்டது. சில வேளை இப்போது மஹிந்த ராஜபக்ச கூறலாம், அல்லது மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் கூறலாம், அல்லது ஆயருக்கு தெரிந்த அருட்தந்தையர் கூறலாம், அவ்வாறு இடம்பெறவில்லை, இது முன்னுக்கு பின்முரணானது என்று எமக்கு தெரிந்தவற்றைத்தான் நாம் இதில் கூறுகிறோம். யுத்த கால பகுதியில் ஏற்பட்ட கடுமையான அரசியல் மற்றும் மனிதாபிமான சூழ்நிலை காலப்பகுதியில் மனித நெருக்கடிகள் ஏற்பட்ட போதெல்லாம் ஆயர் அவர்கள் உடன் இருந்தார். அது மட்டுமில்லாது 2009 யுத்தத்தின் இறுதி நாட்களில் மன்னார் ஆயர் ராயப்பு யோசேப் ஆண்டகை முள்ளிவாய்க்காலில் சிக்கியிருந்த மக்களின் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமானத்தின் உதவிக்காக குரல் கொடுத்து வந்தார். மக்கள் மீட்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட அந்த ஆயர் ஒரு
உறக்கம் இல்லாமல், உணவு இல்லாமல் தொடர்ச்சியாக வீதிகளில், அதாவது மக்கள் எப்படி இடம்பெயர்ந்து அந்த முகாம்களுக்கு சென்றாரோ அதற்கு இணையாக ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையை மக்களுக்காகவே வாழ்ந்தவர். மிரட்டல்களும் அவருக்கு குறைந்த பாடில்லை. குறிப்பாக சொல்ல போனால் ஞானசார தேரவாக இருக்கலாம், அல்லது உதய கம்பன் பிளவாக இருக்கலாம், பிமல் வீரவன்சவாக இருக்கலாம். பலரும் மன்னாராயரை ஒரு புலி என்றார்கள், அல்லது கொட்டியா என்றார்கள், அல்லது ரசவாதி என்றார்கள், அல்லது இவர் ஒரு டெரரிஸ்ட் என்கின்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டது. அவருக்கு சார்பாக அன்று ஆயர் மன்றமும் இருக்கவில்லை. அவர் தனியொரு மனிதனாக போராடினார். ஆங்காங்கே திருகோணமலை, மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்த கின்சலி சுவாம்பிள்ளை ஆண்டகை அறிக்கை வாயிலாக அவருக்கு ஆதரவு கொடுத்தார். அதே போன்று யாழ் மறை மாவட்ட ஆயராக இருந்த தோமஸ் சவுந்தரநாயகம் அவர்களும் அறிக்கை வாயிலாக அவருக்கு ஒரு ஒத்தாசையாக இருந்தார். ஆனால் இவற்றுக்கெல்லாம் அப்பால் கடந்து அவர் அந்த வயது அடிப்படையிலும் ஒரு இளமை பருவத்தில் இருந்ததனால் இவர்கள் இருவரை விடவும் அவர் கொஞ்சம் வேகமாக செயற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தினார். மன்னார் நீதிமன்றம் அச்சுறுத்தலுக்குள்ளான போதும் ஆயர் அவர்கள் குரல் கொடுத்தார். ஆயருக்கு எதிராக மன்னாரில் இருந்த அரசியல்வாதிகள் கூட திசை திரும்பினார்கள். பல அரசியல்வாதிகள் ஆயருக்கு எதிரான கருத்துக்களை நாடாளுமன்றத்திலும் முன்வைத்தார்கள். மன்னார் ஆயர் இல்லத்தில் வைத்து மஹிந்த ராஜபக்ச தன்னை தொலைபேசி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ கடுமையாக எச்சரித்ததாக அல்லது மிரட்டியதாக ஆயர் தரப்பிலிருந்து ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அதன் நோக்கம் ஆயரை கடுமையாக விமர்சனங்களையும் சர்வதேச சமூகத்துக்கு அவர் வழங்கிய தகவல்களையும் தடுப்பதற்காகவே அமைந்திருந்தது. காரணம், மன்னார் ஆயரை பொறுத்தவரையில் அவருடைய கருத்துக்கள் சர்வதேசத்துக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியாக சென்றது. அல்லது சர்வதேசம் இன்று வரைக்கும் 1,40,000 மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் இறுதி யுத்தத்தில் என்கின்ற பதிவு யாரிடமும் இல்லை, எந்த ஒரு அரசியல்வாதிகளிடமும் இல்லை. அல்லது முறையான அந்த ஆவணங்களை ஐநாவிலே சமர்ப்பித்து ஐநாவிலே அவர் தன்னை முழுமையாக அதற்கான ஒரு சாட்சியாக மாற்றி மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு முன்னிலையிலும் அவர் அதிலும் சாட்சியம் வழங்கிய ஒரு பெரும் ஆதாரம் தான் இன்று வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரியதொரு ஆதாரமாகவும் அடையாளமாகவும் இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இந்த சம்பவங்கள் தமிழ் மக்களின் உரிமைக்காக இராணுவ நடவடிக்கையிலும் போது ஏற்பட்ட பாதிப்புகளை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவியாக இருந்த ஆயர் அதன் பின்னர் 2021 ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகை இறக்கின்றார் அல்லது நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்றது. ஏன் இந்த கருத்தை திருத்தந்தையோடு ஒப்பிடுகிறேன் என்றால், இலங்கையில் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று எல்லோரும் இருகரம் கூப்பி மன்றாடிய போதும் ராஜபக்ச அந்த கொலையை செய்து அதில் ரத்தம் குடிப்பதில் குறியாக இருந்தார். இன்று டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு ஈரான் மீது ஒரு யுத்தத்தை செய்து அந்த யுத்த அழிவுகளை ஏற்படுத்துவேன் என்பதை குறியாக இருக்கின்றாரோ, ராஜபக்சவும் எந்த வயதிலும் சளைத்தவர் அல்ல. கோட்டபாய ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, சாமல் ராஜபக்ச, எல்லா ராஜபக்சக்களும் அந்த இனவாதிகளும் சேர்ந்துதான் அன்றும் அளித்தார்கள். அன்றும் ஒரு ஆயரின் குரல் பலமாக இருந்தது. அந்த ஆயரின் குரலை ஒட்டுமொத்த உலகமும் செவிசாய்த்து கொண்டிருந்தது. அன்று அந்த ராஜபக்ச இவரை ஒரு புலி என்று விமர்சித்தார். அவர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அதன் பின்னர் இறந்த பின்னர் அவர் இரங்கல் செய்தியும் கொடுத்தார். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது என்ன இந்த இடத்தில் கூறுகிறோம் என்றால், கத்தோலிக்க திருச்சபை என்பது யுத்தம் இடம்பெறுகின்ற போது சமாதானத்தை விரும்பும். யார் சரி யார் பிழை என்பதை அவர்கள் அந்த விவாதத்துக்கே வரமாட்டார்கள். மன்னாராயர் ராயப்பு யோசேப்பும் இராணுவமோ விடுதலை புலிகளோ பிழை செய்தால் பிழை, அவர்கள் சரி இவர்கள் சரி என்பதில் மக்களின் சார்பாக சமாதானத்தை நிலைநாட்டுவதில் முற்படுவார்கள். இப்போது திருத்தந்தை அவர்கள் மீது எப்படி டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றாரோ அதற்கு இணையான ஒரு குற்றச்சாட்டுகளை நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் பார்த்திருக்கின்றோம். மஹிந்த ராஜபக்சவின் ரெஜீம் அல்லது இனவாதிகளின் கூடாரங்கள் மன்னாராயர் ராயப்பு யோசப் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அல்லது இப்போது பலரிடம் இருக்கக்கூடிய வியாதி அல்லது பெரும் உளப்பாங்கின் அடிப்படையில் மன்னிப்புகள் வழங்கியிருக்கலாம். ஆனால் கடந்த கால வரலாறுகளை மன்னித்தாலும் மறந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இலங்கையில் இடம்பெற்றது எப்போது இனப்படுகொலை என்று அடையாளப்படுத்தப்பட்டு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் சர்வதேசம் ஏதோ இனி சர்வதேசம் என்று கூற முடியாது. காரணம், இப்போது அமெரிக்காவும் செய்து கொண்டிருப்பது இனப்படுகொலை, இஸ்ரேலும் செய்து கொண்டிருப்பது இனப்படுகொலை. ஒட்டுமொத்தத்தில் இனி இந்த விடயங்களுக்கான தீர்வுகள் அல்ல இந்த விடயங்களை இயற்கையாகவும் கடவுளும் தான் கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சர்வதேச சட்டங்கள் இனி செல்லுமா செல்லாதா என்பதெல்லாம் விவாதம் அல்ல. இந்த இடத்திலே கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடயம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு இன்று திருத்தந்தை லியோவை கடுமையாக விமர்சித்து மிக மோசமான விமர்சனங்களை முன்வைக்கின்றாரோ அதற்கு இணையான ஒரு விமர்சனத்தை இலங்கையிலே ஒரு ஆயர் ஒரு யுத்தத்தை தடுப்பதற்கு, எந்த நாட்டிலும் ஆயர் இந்த யுத்தத்தை தடுப்பதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க மாட்டார். ஆனால் இலங்கையிலே யுத்தத்தை நிறுத்த வேண்டும், யுத்தத்தில் மக்கள் இழக்கப்படக்கூடாது, மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஒற்றை புள்ளியில் போராடிய ஒரு ஆயர் இன்று மோடில்லை.
இரண்டு சம்பவங்களும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்புக்கு இணையாக மஹிந்த ராஜபக்ச யுத்த களத்தில் இரண்டு பேரும் வெறியர்களாகத்தான் இருந்தார்கள் என்கின்ற தகவலை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு வரலாற்று பதிவாக இதனை கூறி விடைபெறுகிறோம். நன்றி.